Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்லயே எப்படி ஈஸியா cream brulee செய்யறது அப்படிங்கறது தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து cook with comaliல கிரேஸ் வந்து பண்ணாங்க. அதான் நம்ம பண்ண போறோம். இப்போ அதுக்கு நான் எடுத்துர்க்கிறது வந்து சீனி எடுத்துர்க்கேன். 1 கப் whipping cream எடுத்துர்க்கேன். 1/2 கப் தேங்காய் பால் எடுத்துர்க்கேன். 3 எக் yolk மட்டும் எடுத்துர்க்கேன். அவ்வளவுதான். இப்போ இத வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம விப்பிங் க்ரீமை இதில் ஆட் பண்ணிடலாம். லோ ஹீட்டில் தான் இருக்கணும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் வந்து கெட்டி தேங்காய் பாலாக இருக்கணும். ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக இது வந்து கலக்கினா போதும். சூடு வந்து லேசாக சூடு வந்தால் போதும். ரொம்பலாம் சூடு காட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக கொஞ்சம் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எசன்ஸ் வந்து இது வந்து பால் எசன்ஸ்னு சொல்லுவாங்க. இதை ஆட் பண்ணிக்கிறேன் 1/2 ஸ்பூனு. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு கிளறி விட்டுறேன். இப்போ இதை வந்து ஒரு வடிகட்டிக்கலாம் லைட்டாக. இப்போ இதை வந்து நல்லா கலக்கியாச்சு. இதை அப்படியே வச்சுட்டு நம்ம எக்கு யோக் வந்து அடிச்சுக்கலாம். எக்கு யோக் வந்து நான் 3 எடுத்திருக்கேன். 3ஐயும் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். எக்கு யோக்கு சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா அடிச்சுக்கணும். இந்த எல்லோ கலர் மாதிரி க்ரீம் கலர் வரணும், அந்த அளவுக்கு அடிக்கணும். நான் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது மாதிரி அடித்ததில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த விப்பிங் க்ரீமும் கோகனட் மில்க் ரெண்டையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்துடலாம். கலந்துட்டு வடிகட்டிக்கணும். நாம் போட்டிருக்க சுகரு, அந்த விப்பிங் க்ரீமு, கோகனட் மில்க்கு, முட்டை எல்லாமே வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போது இதை வந்து வடிகட்டிக்கலாம். எதுக்காக வடிகட்டுறோம் அப்படின்னாக்கா, நார்மலாக மஞ்சள் கருவில் வந்து ஒரு சின்ன ஜெல்லி மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம முட்டை உடைச்சி எடுக்கும்போதே அதை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இதில் இருக்கும் பாருங்கள், இதுதான் அது. இது வந்ததுன்னா ஸ்மெல் இருக்கும். கரெக்டான இது நல்லா இருக்காது. ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த எசன்ஸ் எதுக்காக ஆட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, மில்க் எசன்ஸு அந்த முட்டை ஃப்ளேவர் வந்து வாசனை வந்து தெரியாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை வந்து மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நாம் எடுத்த அந்த 3 முட்டைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு, 4 கப் அளவுக்கு. இப்போ இதை வந்து ஒரு மோல்டில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணி உள்ள இது மாதிரி வைக்கணும்.
நான் ஃபுல்லாக வச்சுட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஊற்றி உள்ளே வந்து தண்ணி வச்சுருக்கணும். தண்ணி வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் நான் என்ன அளவில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்துக்கு அந்த நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மில்க் இது அந்த இதுக்கு கீழே கால்வாசி அளவுக்கு நாம் தண்ணி ஊற்றிருக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இப்போ இதை வந்து அவனில் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் 30 மினிட்ஸ் வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ அதே வந்து அவன் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம், இல்லை குக்கரில் கூட வேக வைக்கலாம். எதில் வேணாலும் வந்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது அவன்லேருந்து எடுத்தாச்சு. எடுத்ததை நான் வந்து கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக வெளியில் எடுத்து வைக்க போகிறேன். வெளியில் எடுத்து வச்சுட்டு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம செட் பண்ணணும். இப்போ பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக இது எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து ஆடுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு செட் பண்ணோம்னாக்கா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே சுகர் போட்டுட்டு அது வந்து கேரமல் பண்ணலாம். ஒரு ½ அன் ஹவர் வந்து வெளியில் வச்சுருக்கலாம். ஃபுல்லாக அதோட சூடு வந்து குறையணும். இந்த இடத்த தொட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக சூடாக இருக்கும். இந்த சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு 2 மணி நேரம் சில் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்மளோடது இந்த க்ரீம் உருளே ரெடி ஆகிடுச்சு. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னையும் செட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் சீனி வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள் சுகர் போட்டதை லைட்டாக மெல்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சுகர் போட்டதை லைட்டாக மெல்ட் பண்ணுறேன். மறுபடியும் கேரமலைஸ் ஆகும். சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னாக்கா ஓவனில் 1 மினிட் வச்சு மேலே மட்டுமே கிரில் மோடில் 1 மினிட் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகிடும். நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போது இந்த லைட்டர் வச்சு நான் அடிச்சிட்டேன். அடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு இதை ஸ்கூப் பண்ணி காட்டுறேன். சவுண்டு கேட்குதா? அதான் கேரமலைஸ் ஆனது சுகரு. இந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.